ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விறகு பொங்கல். ஆமாங்க, சிறுதானிய அரிசியில் வந்து நம்ம பொங்கல் செஞ்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குதிரைவாளியில் பொங்கல் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விறகு அரிசியில் வந்து நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு விறகு அரிசி எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு 3 to 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி, ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் அதில், ஒரு 4 டைம் நல்லா கழுவி நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம 45 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து குக்கர் காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோங்க. நம்ம வந்து மரச்சக்கு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மறுபடியும் நம்ம தாளிக்கும் போது மறுபடியும் நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நார்மலாக பொங்கல் செய்கிறீங்க அப்படி தான். நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த டால்டா, வனஸ்பதி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ஆயிலே வந்து பொங்கல் செஞ்சிடும். இதுவே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொங்கலில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த சிறுதானியம்லாம் நீங்கள் செய்வீங்க இல்லையா, குதிரைவாளி, விறகு, திணை, சாமை, இந்த மாதிரி அரிசியில் நீங்கள் பொங்கல் செய்யும் போது சின்ன வெங்காயம் போட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த விறகு, குதிரைவாளியில் கஞ்சி செய்யலாம். கஞ்சியும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரே மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்காம கஞ்சி கொடுத்தீங்கன்னா கூட நார்மல் அரிசி கஞ்சி, கோதுமை கஞ்சி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 கப்பு விறகு அரிசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4.5 கப்பு தண்ணி வைக்க போகிறோம். இதுவே நீங்கள் இன்னும் ஒரு 2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா உங்களுக்கு கஞ்சி டைப்பில் வந்துடும். ஓகேங்களா? இதே மிளகுலாம் தாளித்து அந்த கஞ்சி கொடுத்தா நல்லா வாசமாக மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கொதிச்சு வந்தாச்சுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து விறகு அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் மாற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட போகிறோம். 4 விசில் விட்டு இறங்கின பிறகு ப்ரெஷர் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், அது கொதிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, ஆனால் ஓப்பன் பண்ணும்போது அந்த கொதிக்கும் பாருங்கள். கொதித்து வந்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? பொங்கலுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் மெல்ட்டு பண்ணாமல் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு அந்த ஹீட்டுக்கு. ஓகேங்களா? அதை பாருங்கள், மெல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன கடாயில் வந்து தாளிப்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா? மிளகு, சீரகம், கருவேப்பிலை தாளிப்பு போட்டிருக்கோம். இப்போ அந்த தாளிப்பு போட்டதை வந்து தாளித்து மாற்றிக்க போகிறோம். மாற்றி இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அந்த நெய்யை நம்ம தாளித்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், பொங்கல் பதத்துக்கு இருக்குங்களா? இதுவே நீங்கள் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா கஞ்சி பதத்துக்கு வந்துடும். கஞ்சியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சிறுதானிய கஞ்சி எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நீங்கள் குடிக்கும் போது வாயிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சலைவா இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மவுத்து வந்து ட்ரையாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வாய் வந்து எப்பயுமே ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி கஞ்சிலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வாயில் வந்து எச்சல் ஊறி நல்லா இறங்கும். ஏன்னா டேப்லெட் கண்டினியூவாக சாப்பிட்றதால மவுத்து வந்து கம்பல்சரி வந்து வாய் வந்து ட்ரைனஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குதிரைவாளி, விறகு இந்த மாதிரி கஞ்சிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு